Hello friends, my name is Radha Chandradas. Already AutoCad உள்ள initial settings எல்லாம் எப்படி பண்றதுன்றத நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு லைன் கமாண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இனிஷியல் செட்டிங்ஸ்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன். எந்த ஒரு டிராயிங் வரைகிறதா இருந்தாலும் அந்த இனிஷியல் செட்டிங்ஸ்ன்றது நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். ஃபைல் நியூ, இதில் பார்த்தீங்கன்னா ஏசிஏடி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஓப்பன் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த 2 டைமென்ஷனல் டிராயிங் வரைகிறதுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம அந்த இனிஷியல் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியாகணும். இனிஷியல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் யூனிட்ஸில் நான் ஆர்கிடெக்ட் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது இன்சர்ஷன் ஸ்கேல், இதில் பார்த்தீங்கன்னா நான் சென்டிமீட்டர் செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். ஏன்னா சென்டிமீட்டரில் ஃபெமிலியராக இருக்கேன் ட்ராயிங் கிடையாது. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் கண்டிப்பாக பண்ணியாகணும். லிமிட்ஸில் பார்த்தீங்கன்னா லோயர் லெஃப்ட் கார்னர் உங்களுக்கு 0,0 கொடுத்துக்கலாம். அதே போல் அப்பர் ரைட் கார்னர் உள்ளதுக்கு உங்கள் அந்த ட்ராயிங் ஏரியாவை பொறுத்து வேரி ஆகும். நான் 1000,1000 கொடுத்துருக்கேன். இது முடிச்சோடனே நம்ம கண்டிப்பாக ஜூம் ஆல் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம ட்ராயிங் ஏரியா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு லைன் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத பற்றி சொல்லித்தரேன். இந்த லைன் கமாண்ட் பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் நம்ம லைன் ட்ரா பண்ணலாம். ஆக்சுவலாக லைன் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் மெத்தட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தட், மூணாவது பார்த்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட் மெத்தட். இந்த 3 மெத்தடை பயன்படுத்தி நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் மெத்தட் நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொத்த இதையும் நம்ம எரஸ் பண்ணுறதுக்கு எரஸ் கமாண்ட், ERASE எரஸ், அதுக்கு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா இ மட்டும் கொடுத்தா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட்லாம் எரஸ் பண்ணுறதுன்னு கேட்குது. நான் எல்லா ஆப்ஜெக்டையும் எரஸ் பண்ணுறது சொல்கிறேன். கிளிக் பண்ணுறேன், எல்லாமே போயிடுது. ஓகேவா? நான் இப்போ லைன் வரைகிறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். லைன் கமாண்ட். இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நான் 0,0 ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எல்லாரும் 0,0 ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. உங்கள் விருப்பப்பட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை அந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அப்சல்யூட் கோஆர்டினேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் ஷீட்டில் பாயிண்ட்ஸ் குறிக்கிற மாதிரி தான் நீங்கள் அந்த அப்சல்யூட் கோஆர்டினேட் மெத்தடில் நீங்கள் படம் வரைகிறீங்க. ஸோ இனிஷியல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 0,0 கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து இது நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கொயர் வரையலான்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ ஸ்கொயர்னால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு லைன் வரையணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக லைன் வரையணும்னா எக்ஸு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும்தான் வேரி ஆகும். ஒய் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 0,0 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒய் கோஆர்டினேட் இப்போ என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ இந்த லைன் வரையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கொடுத்துக்கிறேன். ஒய்யினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமே இல்லை, 0 தான் வரும். இப்போ அந்த மாதிரி 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக லைன் வரைய வேண்டி இருக்கிறது. ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக லைன் வரையணும்னா உங்களுக்கு ஒய் மட்டும்தான் வேரி ஆகும். எக்ஸினுடைய மதிப்பும் அதே தான், ஏற்கனவே என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். இப்போ எக்ஸுக்கு ஏற்கனவே 100 தானே இருக்குது.
அப்போ 100 அதே போட்டுக்கோங்க. ஒய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 0 இருக்குது, ஒய் மட்டும் தான் நமக்கு வேரி ஆகும். அப்போ 0 + 100னா உங்களுக்கு 100 வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த லைன் நீங்கள் அழகாக வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைய போகிறேன். ரிவர்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக லைன் வரையும் போது ஒய் கோஆர்டினேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, எக்ஸ் மட்டும்தான் மாறும். அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல 100, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன், அப்போ 0 வருது இந்த இடத்துல. அப்போ நான் எக்ஸுக்கு 0, ஒய்யுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 ஏற்கனவே இருந்து அதே வேல்யூ கொடுத்துக்கிறேன். அப்போ இந்த லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு தெரியும். 0,0 பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணேன், அது கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் மெத்தடில் லைன் எப்படி வரைகிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்னொரு இதில் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது, லைன் போட்டோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது. அப்போ இதில் நான் 50,50 கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைஞ்சேன் முதல்ல. இப்போ நான் முதல்ல என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைய போகிறேன். ஃபர்ஸ்ட் லைன் ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக வரையும் போது எக்ஸ் வேல்யூ எந்த விதமான மாற்றமே இருக்காது. அப்போ எக்ஸ் ஏற்கனவே இருந்து அதே 50 தான். ஒய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள 50க்கு கூட 100 சேர்த்துச்சுன்னா உங்களுக்கு 150 வந்துடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த லைனை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே வரைய போகிறேன், எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைய போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக வரையும் போது ஒய்யினுடைய வேல்யூவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ ஒய் ஏற்கனவே இருந்த அதே வேல்யூ 150, 150 தான். எக்ஸினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாகுது இப்போ இதில். அப்போ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள 50 கூட 100 சேர்த்துச்சுன்னா 150,150. ஒய் அதே தான் 150 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஒய் டைரக்ஷன். ரிவர்ஸ் ஒய் டைரக்ஷன் இல்லைன்னா ஒய்யினுடைய மதிப்பு குறையுது. இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், ஏன்னா ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக வரையும் போது எக்ஸினுடைய மதிப்பு மாறாது. அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள அதே 150, ஒய் பார்த்தீங்கன்னா குறையுது, 100 குறையுது. அப்போ ஏற்கனவே 150 இருந்து 150ல் 100 குறைச்சுன்னா உங்களுக்கு 50 தான் வருது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், 50,50 நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அல்லது இப்படி கூட போட்டுக்கலாம். நீங்கள் இது எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக உள்ள லைன், எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக லைன் வரையும் போது ஒய்யினுடைய மதிப்பு மாற்றம் இல்லை, ஒய் ஏற்கனவே இருந்த அதே 50 தான். எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையுது, ஏற்கனவே 150 இருந்து 100 குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 50. அப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஜாயிண்ட் ஆகிடுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்துக்கலாம், அப்சல்யூட் கோஆர்டினேட் மெத்தடில் ஈஸியாக லைன் வரைஞ்சிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த கிராஃபில் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக அதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தட். நான் இது ஃபுல்லாக எரர்ஸ் பண்ணிக்கிறேன். எரர்ஸுக்குள்ளது கமாண்ட் உங்களுக்கு தெரியும், கொடுத்து என்டர் பண்ணுறேன், ஆல் கொடுத்து என்டர் பண்ணுறேன், எல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற மெத்தடு உங்களுக்கு ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தட். அப்படிதான் நம்ம லைன் வரைய போகிறோம். ஓகே, அப்போ நான் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் இதில் 0,0 ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்த மாதிரியே கொடுக்குறேன், 0,0 பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய பாயிண்ட்டை ரிலேட் பண்ணி புதிய பாயிண்ட் கொடுக்குறோம். அதான் ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தட். அப்போ இதனுடைய இந்த வேலையே பார்த்தீங்கன்னா அச்சு கண்டிப்பாக கொடுத்துடணும், அச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக நம்ம வரையும் போது எக்ஸ் வேல்யூ அதிகமாகுது, ஆனால் ஒய் வேல்யூ அப்படியே தான் இருக்குது, சேஞ்ச் இல்லை, எந்த விதமான சேஞ்சும் இல்லைன்னா 0 கொடுத்துக்குங்க. ஒய்யினுடைய வேல்யூக்குள்ள 0 கொடுத்துக்குங்க. இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 100, ஒய்யினுடைய மதிப்பு எந்த விதமான சேஞ்சும் இல்லை, அதனால் 0 கொடுத்துக்கிறேன். 0 கொடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம போட்டாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைய போகிறேன். இப்போ ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைஞ்சிச்சுன்னா எக்ஸினுடைய மதிப்பு எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே தான் இருக்கும், ஃபிக்ஸட்னா ஒரு மாற்றம் இல்லைன்னா 0 போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒய்யினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 100 அப்படி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக, ஆனால் ரிவர்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் நான் வரைகிறேன். இப்போ
இப்போ ரிவர்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் வரையும் போது எக்ஸினுடைய மதிப்பு என்ன செய்யும்? குறையும். அப்போ குறையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -100 கொடுத்துக்கலாமா? அப்போ அட் -100 கமா ஒய் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அப்போ 0 கொடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிவர்ஸ் ஒய் டைரக்ஷன். இப்போ ரிவர்ஸ் ஒய் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸுக்கு எந்த விதமான மாற்றம் இல்லை, அப்போ 0 கொடுத்துக்கணும். மாற்றம் இல்லைன்னா 0. ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்னா -100, ரிவர்ஸ் டைரக்ஷன் -100. அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தடில் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ இதில் நான் இன்னொரு இதை உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். திரும்ப லைன் கமாண்டை இனிஷியேட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது, நான் 50, 50 கொடுத்துக்கிறேன். இப்போ முதல்ல நான் எக்ஸ் டைரக்ஷனுக்கு பேரலாக வரைஞ்சேன். இப்போ நான் ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைய போகிறேன். அப்போ ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக வரையும் போது எது சேஞ்ச் ஆகும்? ஒய்யினுடைய மதிப்பு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது, மாறும். ஆனால் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் அட்டு 0, எக்ஸுக்கு 0, மாற்றம் இல்லைன்னா 0 கமா ஒய்யினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 100 போட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் இனிஷியேட் ஆயிடுது. இப்போ நம்ம வரைய போகிறது எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைகிறோம். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு மாறுது. அப்போ எக்ஸுக்கு 100, ஒய்க்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால் ஒய்யினுடைய மதிப்பானது 0 போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிவர்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் ரிவர்ஸ் ஒய் டைரக்ஷனில் வரைய போகிறோம். ஓகேண்ணா? அப்போ ரிவர்ஸ் ஒய் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒய்யினுடைய மதிப்பு மைனஸில் வரும், எக்ஸ் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ அட்டு எக்ஸ் மாற்றம் இல்லைன்னா 0 போட்டுருங்க. ஒய்க்கு பார்த்தீங்கன்னா -100. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக வரைகிறோம், ஆனால் ரிவர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன். இப்போ ரிவர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்னா எக்ஸுக்கு அட்டு போடணும் கண்டிப்பாக. எக்ஸுக்கு -100 கமா ஒய்யினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 0. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தடில் லைன் வரைஞ்சிக்கலாம். அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஃபுல்லாக எரஸ் பண்ணுறதுக்கு கொடுத்து என்டர் பண்ணுறேன். என்னென்ன ஆப்ஜெக்ட் கேட்குது ஆல் கொடுத்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிச்சுன்னா போயிடுது எல்லாமே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் மெத்தட் உங்களுக்கு தெரியும். பேட் மெத்தட் உள்ளது என்ன மெத்தட் நம்ம சொல்லியிருந்தோம்? கரெக்ட், போலார் கோஆர்டினேட் மெத்தட். அப்போ இந்த போலார் கோஆர்டினேட் மெத்தட் அதான் நமக்கு தேர்ட் மெத்தட். அதான் போலார் கோஆர்டினேட் மெத்தட். நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ இதில் லைன் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைன் கொடுக்குறேன். இப்போ இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம 0,0ன்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது பாயிண்டில் கிளிக் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0 கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலார் கோஆர்டினேட் மெத்தடில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் டைரக்ஷனில் ஏதாவது லைன் ட்ரா பண்ணணும்னா அதை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனுக்கு உள்ளதுக்கு உங்களுக்கு 0 டைரக்ஷன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணணும். அதுபோல் ஒய் டைரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 90 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணணும் டைரக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா -x டைரக்ஷன்னா உங்களுக்கு 180 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுபோல் -y டைரக்ஷன்னா நீங்கள் 270 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணால் போதுமானது. இதுதான் அந்த போலார் கோஆர்டினேட் மெத்தடில் உள்ள அந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்குள்ள முறை. அப்போ நான் இதில் எரேஸ் பண்ணுறேன், ஆல் கொடுக்குறேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 0,0 பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அச்சு கொடுக்கணும். அடுத்தது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்து எந்த டைரக்ஷன், இப்போ 0 டைரக்ஷன். 0 டைரக்ஷன்னா என்னது? எக்ஸ் டைரக்ஷனுக்கு நேரானா 0 டைரக்ஷன் கொடுத்துருவோம். அப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அச்சு அதே 150, ஆனால் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் வரைய வேண்டியது, அதனால் 90 அப்படி போட்டுருக்கேன். அப்போ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சு அதே 150 டிஸ்டன்ஸ் தான், ஆனால் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா -x டைரக்ஷன். -x டைரக்ஷனுக்குள்ள உங்களுக்கு தெரியும் 180 -x டைரக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 150 தான், ஆனால் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -y டைரக்ஷனாக 270. அப்போ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 270 லைனை ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் போலார் கோஆர்டினேட் மெத்தடில் என்ன பண்ணலாம்? ஈஸியாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இன்னும் நான் லைன் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ
நான் இந்த தடவை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அச்சு ஒரு 50 ஆங்கிள் 90 இந்த ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சு ஒரு 50 ஆங்கிள் 0 டைரக்ஷன் போட்டுச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு 50 ஆங்கிள் கீழே டைரக்ஷன் 270. அடுத்தது உங்களுக்கு அச்சு 50 ஆங்கிள் 180. இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த போலார் கோஆர்டினேட்டை பயன்படுத்தியும் ஈஸியாக லைன் ட்ரா பண்ணலாம். அப்போ மொத்தம் நம்ம 3 மெத்தடில் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்சல்யூட் கோஆர்டினேட் மெத்தட், ரிலேட்டிவ் கோஆர்டினேட் மெத்தட், போலார் கோஆர்டினேட் மெத்தட். அப்போ இந்த லைன் ட்ரா பண்ணுறதுக்குள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியலைன்னா, எந்த பகுதி தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்குள்ள பதில் உங்களுக்கு தரேன். இந்த வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் நீங்கள் பதிவிடலாம். நம்ம அடுத்த வீடியோ உள்ளது, அடுத்த நாள் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ். தேங்க்யூ.